வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நேரங்களில் நிறையா பேருக்கு வாயில் ஒரு கசப்புத்தன்மை வந்துட்டே இருக்கும். அதோடு இல்லாமல் சிலர் சொல்லுவாங்க வித்தியாசமாக, எனக்கு ஒரு மாதிரி எச்சில் இனிப்பு சுவையாகவே இருக்குது, என் வாய் இனிச்சு கிடக்கு, ஒரு மாதிரி இருக்குது, ஸோ இனிப்பு அதிகமாக இருக்கனால என்னால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக எல்லாரும் சொல்கிறது கசப்புத்தன்மை. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அக்குபஞ்சரோட அடிப்படையிலே பார்க்கலாம். அக்குபஞ்சரோட அடிப்படையில் சுவை தெரப்பினே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் சுவையோட கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற சிம்பிள் ரெசிபி தான் அது ஏன் நான் அப்படி அந்த பூதத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாயில் கசப்பு அப்படின்னா அக்குபஞ்சரில் பொதுவாக என்ன அப்படின்னா ஹீட், அதாவது ஹாட், நம்மளோட ஹார்ட்டோடையும் நம்மளோட ட்ரிபிள் வார்மர் தட்ப வெப்பநிலையை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அது கூட தொடர்புடையது. அண்ட் சிறுகுடல், நம்மளோட சிறுகுடலோடையும் தொடர்புடையது இந்த ஒரு கசப்பு சுவை. அப்போது கசப்பு சுவை எப்பெல்லாம் உடம்புல அதிகமாகும், நீங்களே பார்த்துருப்பீங்க, காய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வாயில் கசப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாடி ஹீட்டாக இருக்குது, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு ட்ரை பண்ணுதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கசப்பு உணர்வுகள், நம்ம ரொம்ப ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் வருத்தமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், இல்லை யாரை பற்றியாவது ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே வருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துலையும் நம்மளுக்கு வாய் கசக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல கசப்பு உணர்வுகளும் சரி, கசப்பு சுவையும் சரி, எதோட அப்போ தொடர்புடையது இருக்குன்னா மெயினாக நம்மளோட சிறுகுடல் அண்ட் இருதயம். அதனால தான் துக்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் வாயில் வேப்பலை வச்சுட்டு போங்க உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம எல்லோரும் துக்கத்தில் இருக்கும்போது அந்த வாய் கசப்பு நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கசப்பாலேயே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதை சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அப்போது தன்மைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இதில் ஹீட், உடம்பு ஹீட் ஆகும்போது கசப்பு வருது. ஹீட் உங்கள் கசப்பு உணர்வாலையும் உங்கள் உடம்புக்கு ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்போ இதுக்கு நான் ஈஸியாக ஒரு ரெமெடி சொல்கிறேன். அந்த ரெமெடி நீங்கள் எடுக்கும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுவைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒன்று ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும், இன்னொன்று இனிப்பு சுவை இருக்கும், இன்னொன்று புளிப்பு சுவை இருக்கும். அப்போ எங்களோட அந்த அக்குபஞ்சரோட பஞ்சபூதங்கள் நான் சார்ட்டும் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு தனி வீடியோ இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்படி வரிசையாக இருக்கிற அந்த 3 சுவைகள் இதில் இருக்கும். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னா, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை நல்லா மசிச்சு அதில் போடுங்க. அந்த சாறு அப்படியே இறங்கிடும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் அதை வடிகட்டும் போது கருப்பட்டி தட்டி போட்டு வடிகட்டலாம், இல்லை அந்த கொதிக்கிற தண்ணியிலையே கொஞ்சம் கருப்பட்டியும் நீங்கள் தட்டி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் வடிகட்டலாம், இல்லை கருப்பட்டி இதில் தட்டி போட்டு ஒரு 1/4 லெமன் மட்டும் ஜூஸ் அதில் புழிஞ்சிக்கோங்க. ஸோ அப்போ இதில் இருக்கிறது லெமன், கருப்பட்டி, கொத்தமல்லி இலையோட சாறு. ஸோ இந்த 3 விஷயங்களும் இது சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் கொத்தமல்லியில் இருக்கிற நிறைய மினரல்ஸ் இந்த கசப்பு சுவை போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஐ மீன் அந்த சூடை அது தணிக்குது, ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா சூடாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் அந்த டைம் பார்த்திங்கன்னா சிலருக்கு பிபியும் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் அந்த கொத்தமல்லி இலை ஹெல்ப் பண்ணுது. ஸோ கொத்தமல்லி இலை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற உறுப்புகளாகிய லிவர் அண்ட் ஹார்ட், இந்த 2க்குமே ஒரு நல்ல விஷயம். மெயினாக லிவர் டானிக் கொத்தமல்லி இலைன்னு சொல்லலாம். ஸோ அப்போது அந்த கொத்தமல்லி இனிப்பு நம்மளோட ஸ்ப்ளீன், மண்ணீரலோட தொடர்புடையது. ஏன்னா எந்த விஷயம் பாதிக்கப்பட்டாலும் மண்ணீரல் தான் நம்ம உறுப்பில் ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அதுவும் இம்பேலன்ஸ் ஆகிடுது. இம்யூனிட்டிக்காக ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனும் அங்கே தான் நடக்குது. அப்படிங்கிறப்போ காய்ச்சல் இல்லை வருத்தப்படும் போதோ இந்த மாதிரி நேரங்கள் வரும்போது நம்மளோட இம்யூனிட்டி குறையுது.
ஸோ எதிர்ப்பு சக்தி குறையுது. ஸோ மண்ணீரல் அதில் வந்து பலம் இழக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக அதோட சுவையான கருப்பட்டியை நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வாயில் அடிக்கடி இனிப்பு சுவை தெரியுது அப்படின்னா இதுக்கு காரணம் உங்களோட உடம்பில் இனிப்பு சம்மந்தப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். அதோட தன்மை வந்து ஈரத்தன்மை, சொதப்பு தன்மை. ஸோ அப்போ அந்த சொதன்னு இருக்குது அப்படின்னா ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்குது, அதாவது ஹீட் வந்து ஸ்ப்ளீனில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மேபி நம்மளோட இருதயம், அதாவது அதுக்கு முந்தின பூதமான ஹார்ட், அதிலே வந்து ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ டென்ஷனாக இருந்தால் கூட இந்த மாதிரியும் நடக்கும். அதாவது கசப்புணர்வு வேறு, டென்ஷன் ஆன்சைட்டி வேறு. ஸோ அந்த டைமும் இந்த மாதிரி நம்மளோட சலைவா வந்து இனிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது இதோட அடிப்படையில், தன்மைகளின் அடிப்படையில் பார்த்தா இதுக்கு கொடுக்க வேண்டிய சுவை எதாக இருக்குது அப்படின்னா காரம். அப்போ இதுக்குரிய ரெசிபி என்னவா இருக்கும்? நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் தோல் நீக்கின இஞ்சி இந்த கோடு வரைக்கும் நீங்கள் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டும் போது அதில் மிளகு கொஞ்சமும் அது கூட மஞ்சள் தூளும் சேர்த்து போடணும். ஸோ இப்படி போட்டு அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வாயில் இருக்கிற இனிப்பு சுவை மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி வாயில் இனிப்பு சுவை எச்சில் தெரியுதுனாலே அவங்க எல்லாருக்குமே வயிறு வந்து மந்தமாக இருக்கும், பசி உணர்வே இருக்காது. ஸோ பசி உணர்வு இல்லை அப்படின்னா இந்த காரத்தன்மை உள்ள இந்த ஒரு பானம் நீங்கள் குடிக்கும்போது உங்களோட வாயில் இருக்கிற அந்த இனிப்பு தன்மையும் மாற ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அடுத்து பசியும் வர ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல அந்த மாதிரி வாயில் இனிப்பு சுவை வருதுன்னா மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்களுமே இந்த விஷயத்தை எடுக்கலாம். வாயில் இனிப்பு சுவை தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜிஞ்சர், பெப்பர், டர்மரிக் போட்ட அந்த ஒரு பானம் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது இன்னும் அந்த சுவை தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஏன் வருதுன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போது மெயினாக இந்த கிளைமேட்டில் அதுவும் நிறைய பேருக்கு ஃபீவர் வந்துட்டு வாய் கசப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குரிய அந்த 2 ரெசிபி ரொம்ப அருமையாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதோட 2 ஒரு சுவைகள், இந்த இதில் எந்த ஒரு சுவை இருந்தாலும் இந்த சுவைக்கு ஒரு 2 அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. அதாவது இனிப்பு சுவை அதிகமாக தெரிஞ்சாலும் வாயில் கசப்பு சுவை அதிகமாக தெரிஞ்சாலும் நீங்கள் தூண்ட வேண்டிய 2 புள்ளிகள் இருக்குது. அந்த 2 புள்ளிகளோட லொக்கேஷனும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். ஒன்று கால் பிளாடர் 39, அதாவது GB39 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இன்னொன்று H7 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இதில் H7 வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மோதிர விரலும் இந்த நம்மளோட சுண்டு விரல், அதாவது சுண்டு விரலோட முடிவிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு வந்தீங்கன்னா இது முடிகிற இடம்தான், இந்த க்ரீஸில் இப்படி முட்டுற இடம்தான் H7. ஸோ இதை நல்லா தூண்டும் போது மெயினாக கசப்பு சுவை வந்து நல்லாவே குறையும். ஆனால் 2 சுவையில் எது இம்பேலன்ஸ் இருந்தாலும் இந்த H7ஐயும் கால் பிளாடர் 39 அப்படிங்கிற புள்ளி காலில் இருக்குது. ஸோ அதோட லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த 2 புள்ளியும் நீங்கள் தொடர்ச்சியாக தூண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் 2 நாள்லையே அதோடு சேர்ந்து அந்த பானங்கள் குடிக்கும்போது சிலருக்கு ஒரே நாள்லையே அந்த சுவை வந்து மாற ஆரம்பிச்சிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.